guys, welcome back. ஸோ இப்போ இந்த செஷனில் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம GUI மூலமாக கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் சொல்கிறதோட எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய PaloAlto அதாச்சும் ஃபிசிக்கல் ஹார்ட்வேருக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டான ஐபி 192.168.1.1ங்கிற ஐபி இருக்கும். ஓகே, ஸோ அது டிஃபால்ட்டான பாஸ்வேர்டு அட்மின். ஸோ இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல நான் பண்ணலை, நான் வந்து வேறு ஒரு நெட்வொர்க், ஓகே, ஸோ இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 1/2ல் நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மூலமாக நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஏதாச்சும் ஃபுல்லாக கான்ஃபிகரேஷன் சேவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதில் இருக்கக்கூடிய ஐபி எனக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஐபி ரீச் ஆகலை. ஸோ ஐபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிகர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இப்போ போய்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேனா, அதுக்கேற்ற ப்ரொஃபைல் நான் ஆட் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரில. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். வெரிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்க்குள்ள வந்துட்டோம். ஓகே ஓகே, ஸோ ஐபி எதுவுமே இங்கே கான்ஃபிகர் ஆகலை பாருங்கள். ஸோ ஐபி அட்ரஸ் எதுவும் இல்லை ஈத்தர்நெட் 1/2ல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லேயர் 3 இன்டர்ஃபேஸில் ஒரு ஐபியை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு ஐபியோட ஆப்ஜெக்ட். ஸோ அதை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது ஐபி ஒன்றும் இல்லை 10.1.1/1/24. ஓகே, ஸோ அட்வான்ஸில் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் பற்றி நான் இன்னொரு செஷனில் நம்ம பேசுகிறோம். ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஒரு பிங் ரெஸ்பான்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பிங்கு, ஹெச்டிடிபிஎஸ் இது சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து ரிப்ளை வரணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கான இது. பை டிஃபால்ட்டாக எல்லாமே டெனி ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆக்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்குவீங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இதில் லேனுங்கிற செக்யூரிட்டி ஜோனை இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பற்றி நம்ம பேசிக்காக நம்ம ஏற்கனவே நம்ம இன்டர்ஃபேஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது மேனேஜ்மெண்ட் ஐபிக்காக தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் அதை சேவ் பண்ணிடுறேன் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸை. ஸோ இப்போ நம்ம டிவைஸோட ஐபி வந்து 192.168.1.1. ஓகே, ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் எங்கே இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸில் நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுறது, சிஎல்ஐக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது சேவ் ஆகி முடிஞ்சிச்சுன்னா நம்ம டேரெக்டாக நம்ம லேனில் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். நான் ஏன் அந்த கம்ப்யூட்டர் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறேன்னா மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஐபி மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைலில் இருக்க ஐபியை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம எந்த இன்டர்ஃபேஸோட ஐபியை சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே ரிசல்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியாது. ஓகே, ப்ளஸ் நீங்கள் ரீச்சபிலிட்டியை லூஸ் பண்ணிடுவீங்க. இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் ஐபியை இங்கே திருப்பி வேறு ஐபி மூலமாக லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். சரி, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ
ரெஸ்பான்ஸ் வருது பாருங்கள் 10.1.1.1லேருந்து. இப்போ அந்த ஐபியை இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, டிவைஸ் லாகின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரிமைண்ட் மீ லேட்டர். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்குள்ளே போயிடுறேன். இந்த இன்டர்ஃபேஸஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்ஃபேஸ் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் டேபை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இதில் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸஸ். ஓகேவா? உங்களோட சேஞ்சஸ் என்னென்ன வேணும், எப்படி டிராஃபிக் போகிறது, ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக டிவைஸ் இருக்குது பாருங்கள். இந்த டிவைஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்கள் செட்டப், ஸோ டிவைஸ் செட்டப், இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை தவிர இன்டர்ஃபேஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்கே தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன அளவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்கு, ஹெச்டிடிபிஎஸ், எஸ்எஸ்ஹெச். நீங்கள் பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஹெச்டிடிபிஎஸ் மூலமாக நீங்கள் ஜிவி ஆக்சஸ் எடுக்க முடியும், எஸ்எஸ்ஹெச் எடுக்க முடியும். ஸோ இந்த 3 விஷயங்கள் சர்வீசஸ் மட்டும்தான், இந்த 3 சர்வீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டில் பை டிஃபால்ட்டாக. நீங்கள் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஹெச்டிடிபி வேணும், டெல்நெட் வேணும், ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஐபியை நான் 101ன்னு மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒன் 192.168.1.101 ஓகேவா? ஸோ 101ன்னு சொல்லி சேம் சப்நெட்டில் நான் இன்னொரு ஐபியை நான் மாற்றிட்டேன். சாரி, இட்ஸ் 192. சப்நெட் மாஸ்க் போடுறேன் 255.255.255.0. ஓகே, டிஃபால்ட் கேட்வே நீங்கள் ஜியூஐ மூலமாக கான்ஃபிகர் பண்ணும்போது உங்கள் டிஃபால்ட் கேட்வேங்கிறது ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டாக காமிக்கும். ஓகேவா? நீங்கள் சிஎல்ஏல பண்ணும்போது உங்களுக்கு இது மேண்டேட்ரி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஐபி அட்ரஸ் நெட் மாஸ்கையும் கொடுத்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, நீங்கள் கன்சோலில் எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கேட்காது. பட் ஆனால் அதே இதை நீங்கள் ஜியூஐ மூலமாக நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸோட ஐபியை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க. அந்த சுச்சுவேஷனில் இது ஒரு மேண்டேட்ரியான ஃபீல்ட். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 192.168.1.254ன்னு இப்போ நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்காது. ஏன்னா இது கேண்டிடேட் கான்ஃபிகில் தான் இப்போ சேவ் ஆகிருக்கும். நம்ம இந்த கேண்டிடேட் கான்ஃபிகிலேருந்து ஸ்டார்ட் அப் கான்ஃபிக் இப்போ நம்ம கான்ஃபிகர் மூவ் பண்ணணும்னா கமிட் பண்ணணும். கமிட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே சேவ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஐபி மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே டு சேஞ்ச் த மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி. ஓகே, ஸோ நீங்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் நம்ம பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் எங்கே இருக்குது ஜிவிஎல் அப்படின்னு நீங்கள் தெரியல வச்சிங்கன்னா, ஸோ டிவைஸில் போய் செட்டப்பில் போய் மேனேஜ்மெண்ட் இது மட்டும் தனியாக இருக்கும், நம்ம நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து இருக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ வில் மீட் அப் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ தேங்க்யூ.